ஒரு நிவாரணம் வந்து மக்களுடைய எதிர்பார்ப்பு இன்றைக்கினா எவ்வளோ வந்து 6000 ரூபா போதுமா இந்த காலத்தில் சொல்லுங்கள். இந்த காலத்தில் 6000 ரூபா போதுமா தம்பி? அவங்க ஒரு வீட்லேயும் பார்த்தீங்கன்னா டிவி போச்சு, ஃப்ரிட்ஜு போச்சு, வாஷிங் மிஷின் போச்சு, துணிமணி போச்சு. இதெல்லாம் 6000 ரூபாயில் எதாவது பண்ண முடியுமா தம்பி? ஒன்றும் பண்ண முடியாது. 6 நாள் அவங்க வாழ்வாதாரம் போச்சு. அவங்க ஒரு நாளைக்கு 1000 ரூபான்றதுல 6000 ரூபா. ஆனால் பொருள் எல்லாம் சரி. நாங்கள் வந்து 5000 ரூபா அந்த காலத்தில் வந்து 5000 ரூபா நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க. 5000 ரூபா தான் கொடுத்தாங்க அம்மா, நாங்கள் 6000 ரூபா கொடுத்தாங்க. அப்போ நாங்கள் 2000 ரூபா கொடுத்தா 3000 ரூபா கொடுப்பீங்களா? 1000 ரூபா போட்டு அப்போ அன்றைக்கே 10000 ரூபா கொடுத்தா இன்றைக்கி 11000 ரூபா தருவீங்க. இன்றைக்கி அன்றைக்கி இருந்த சூழ்நிலைக்கு 5000 ரூபா பெரிய விஷயம். ஏன்னா விலைவாசி அன்றைக்கி கட்டுக்குள்ளே இருந்தது. 5000 ரூபா பெரிய விஷயம். ஆனால் இன்றைக்கி என்ன பிரச்சனை? இன்றைக்கி விலைவாசி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 4 மடங்கு ஏறி இருக்கு. பணம் அதிகமாக இது வீக்கம் வந்து ஜாஸ்தி ஆகிடுச்சு. இப்போ அன்றைக்கி 5000 ரூபா மதிப்பு இன்றைக்கி 15000 ரூபா. அதான் வந்து நம்ம கழக போச்சா 12000 ரூபா கொடுத்துட்டு போங்களேன். எதுக்கோ கண்ணா பின்னான்னு ஒரு செலவு பண்ணுறீங்க. உருப்படி இல்லாத செலவு, ஒரு தேவையில்லாத செலவு, மக்களுடைய வரி பணத்தெல்லாம் வந்து காலி பண்ணுறீங்க. மக்கள் கஷ்டப்பட்டு செலவு பண்ணுற வரி கட்டுறதெல்லாம் வந்து தேவையில்லாத உருப்படி இல்லாத திட்டங்களுக்கு கொண்டு போகிறீங்க. இன்றைக்கி பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு நேரடியாக வந்து பயன்பெற வகையில் இந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்கள் கணக்கெடுத்து அவங்களுக்கு அரிசி, மளிகை சாமான்கள், துணிமணி இதெல்லாம் கொடுத்துட்டு போயிடலாம். ரேஷன் அரிசியை கொடுத்து இன்றைக்கி அவமானப்பட்டிருக்காங்க. சிபிசிஎல் இன்னைக்கு இல்லை, அவங்க பொறுத்தவரை வந்து கள அளவில் போகணும், மக்களுடைய பிரச்சனை கேட்கணும். மக்களுடைய பிரச்சனையை வந்து மக்கள்கிட்ட போய் கேட்காம சும்மா வந்து மக்களெல்லாம் தடுத்துட்டாங்க இவங்க. அதையே மதிய குழு கேட்கல. சரி மக்களை சந்திக்க கொடுங்கன்னு ஒரு ஃபோட்டோ பார்த்தா சரிம்மா சரியாது. அதனால் அவங்க என்ன அறிக்கை கொடுத்துருக்காங்க, எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். பார்த்துட்ட பிறகு உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். சிபிஎஸ்எல் நிறுவனம் தொழில்நுட்ப அதாவது லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் வந்து ஆயில் எடுக்கிறோம்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. 6000 பேருக்கு வந்து இன்னைக்கு நிவாரண பொருள் அமைச்சிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த பகுதி மீனவர்களுக்கு எதுவும் இது வரைக்கும் வரல. அந்த அறிக்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நிவாரண பொருட்கள் கொடுக்குறதுன்றது கொடுக்கட்டும், ஆனால் அதோடு இருக்கக்கூடாது. அவங்க கேட்குறது என்னென்னா வேலை வாய்ப்பு. நீ தானே பண்ண தப்பு. மனித தவறு யாருது? சிபிசிஎல்து. அப்போ சிபிசிஎல்ல யார் மனித தவறு அவனை உள்ள தள்ளும். புரியுதாமா? அவனை உள்ள தள்ளும். அவன் அஜாக்கிரதை தானே. அதே அவள் ஒழுங்காக வச்சுருக்கணும் இல்லையா சிபிசிஎல். அவன் மேலே கேஸை போட்டு உள்ளே தள்ளணும். ஒன்று. ரெண்டாவது வேலை வாய்ப்பு கொடுக்கணும். கிராமத்துக்கு ஒருத்தர் 6 கிராமம் தானே, கிராமத்துக்கு ஒருத்தர் வேலை கொடுத்துட்டு போங்க. நாங்கள் கொடுக்கலையா? அதை கிராமத்துக்கு கொடுத்துட்டு போங்க. நீங்கள் நார்த் சென்னை கட்டும்போது எல்லா கிராமத்துக்கும் நாங்கள் கொடுத்தோம். நாங்கள் அதுமாதிரி கொடுத்துட்டு போங்க. அது மட்டும் இல்லை, வெறும் அரிசி பருப்பு இதெல்லாம் கொடுக்குறீங்க. ஓகே, நிவாரணம் வந்து எந்தெந்த பொருள் போச்சு, விலை எவ்வளோ போச்சு, அதெல்லாம் கணக்கெடுக்கணும். மரக்கான வரையில் ஆயில் ஸ்பில்லேஜ் இருந்தது. கூட்டு சங்கமமாக பணம் கொடுக்கணும். இங்கே இந்த பழவேற்காட்டிலேருந்து மரக்கான வரையில் அதுவும் மீனவர்கள் எதிர்பார்க்குறாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இப்போ வந்து மீனுடைய உற்பத்தி வந்து பாதிக்குது. இங்கே வந்து குஞ்சு பொரிக்கிற ஒரு இனவர்த்தி செய்கிற ஒரு பாதிப்பு ஏற்பட்டு போச்சு. அது பழைய நிலைமைக்கு வரணும்னா ஐஐடியினுடைய கன்சல்டன்சி வச்சு பழைய நிலைமைக்கு கொண்டு வர அளவுக்கு ஒரு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கின்றது தான் எங்களுடைய எதிர்பார்ப்பு கூட.